வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவர் நம்ம சப்ஸ்கிரைபரான சிவகுமார். சிவகுமார் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்க தளபதி 68 படத்தில் கூட சிவகுமார் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகுமார் 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த டைரக்டருக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் நம்ம கூட பகிர்ந்திருக்காரு. டைரக்டர் ஸ்ரீதர். இவரோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷ நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீதர் சின்ன வயசுலேருந்து படிப்பு வராத காரணத்தினால ரொம்பவே சினிமா மேலே ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காரு. சினிமா ஃபீல்டில் ஏதாவது ஒன்று சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எய்மோடு இருந்திருக்காரு. ஸ்ரீதரோட வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இவர் சுத்தமாக சினிமான்னு சொல்லி போகிறது பிடிக்கவே இல்லை. எவ்வளவோ இவரை கண்ட்ரோல் பண்ண பார்த்துருக்காங்க. வேணாம், சினிமாவில் நம்மளுக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு நீ நல்ல வேலைக்கு போ, நீ படித்த படிப்புக்கான வேலையை தேடு அப்படின்னு சொல்லி எப்படியாவது இவர் இந்த சினிமாவை விட்டுட்டு வந்துடணுன்றதுக்காக எவ்வளவோ பேசி பார்த்துருக்காங்க, சண்டை போட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்ரீதருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, அவர் ஒரு பெரிய படம் எடுத்து டைரக்டர் ஆகணும், தன்னோட வாழ்க்கையில் சினிமா துறையில் கண்டிப்பாக பெரிய சாதனை பண்ணி ஆகணுன்றது தான் அவருக்கு ஃபுல் எய்மாகவே இருந்திருக்கு. இதை நோக்கி பயணிச்சுட்டு இருந்த ஸ்ரீதர் ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட வரவேற்பும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடித்ததுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இப்போ ஸ்ரீதருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. தன்னால் சினிமா துறையில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்க முடியும், ஒரு நல்ல டைரக்டராக அவரும் கண்டிப்பாக மாறுவாருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதனால் என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக நம்ம எப்படியாவது ஒரு படம் எடுத்துடணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுறாரு. இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு ஏறாத இடம் கிடையாது, போய் எல்லா டேரக்டரையும் மீட் பண்ணுறது, ப்ரொடியூசரை மீட் பண்ணுறது, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா, நம்மளோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ண யாராவது வந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கோடம்பாக்கம் ஃபுல்லாக அலைஞ்சு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அவர் கதையை யாருமே ஏற்றுக்கலை, யாருமே ப்ரொடியூஸ் பண்ண முன் வரல. இதனால் ரொம்பவே சோகமாக இருக்கார். இவர் கூட இவரோட ஃப்ரெண்டு கேமராமேன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அதாவது அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க இல்லையா, இவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அதை எடுத்திருக்காங்க. அவர்கிட்ட பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. நானும் போகாத இடம் கிடையாது, வீட்டில் தினமும் திட்டுறாங்க என்ன, நான் இந்த சினிமாவை விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப்லாம் என் கூட டெய்லி சண்டையே போட ஆரம்பிச்சிட்டா. இன்னும் எத்தனை நாள் சினிமான்னு போவீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. யாருமே ப்ரொடியூஸ் பண்ண முன் வர மாட்டுறாங்க. எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் போய் பேசிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, எனக்கு பைத்தியமே பிடிக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு அந்த கேமராமேனும் சொல்லியிருக்காரு, இங்கே பாருடா, இந்த மாதிரி இருந்தால் வேலைக்காகாது, பேசாமல் நீயே ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு பாரு. எனக்கு தெரிஞ்சு நீ போட்டு வச்சிருக்க அந்த கதைக்கு தேவையான பட்ஜெட் பார்த்தனா 1-1.5 கோடி ரூபாய் தான் செலவாகும். நீ ஏதாவது பணம் ரெடி பண்ண முடியுமா பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல யோசனையாக ஸ்ரீகாந்துக்கு தோணியிருக்கு. ஏன்னா நம்மளும் ஒருத்தர்கிட்ட போய் கதை சொல்கிறோம், ஆனால் யாருமே ப்ரொடியூஸ் பண்ண முன் வரலை. பேசாமல் நம்மளே ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ணி ஒரு 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. தன்னோட ஃப்ரெண்டு கேமராமேனும், நீ கேமராக்கு ஆகிற செலவெல்லாம் பார்த்தா போதும், எனக்குன்னு தனியாக நீ அதிகமாகலாம் பணம் எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, தான் கூட தன்னோட ஃப்ரெண்டும் இருக்காரு, நம்ம ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வீட்டில் போய் பேசலான்னு முடிவு பண்ணுறாரு ஸ்ரீகாந்த். இந்த முடிவை கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லோருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமாக அவங்க மனைவிக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. சினிமாவில் சாதிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது, ரொம்பவே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அதில் முன்னேறி வர முடியும்.
அதுவும் நம்மளோட சொந்த காசை போட்டு நீங்கள் படம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க. ஆனால் இவர் கேட்கவே இல்லை. ஒரு வழியாக மனைவியை சமாதானப்படுத்தி அவங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பிஸ்னஸ் மூலயமா ஏதாவது லோன் வாங்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவிக்கு சீதனமாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தோட பத்திரத்தை வச்சாவது எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாரு ஸ்ரீகாந்த். இப்போ அங்கே இங்கேன்னு பரட்டி ஒரு வழியாக கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்போ கேமராமேனையும் கூட்டிகிட்டு ஏற்கனவே இவர் ஒரு கதையை யோசித்து தான் வச்சுருந்துருக்காரு. அந்த கதையை இன்னும் கொஞ்சம் நல்லாவே எப்படின்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியாக கதையும் ரெடி ஆகுது. கதை ரெடியான அடுத்ததாக ஹீரோ ஹீரோயினை தேடணும் இல்லையா? அதுக்கு ஏவிஎம் ஸ்டூடியோ ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஹோட்டலில் புக் பண்ணுறாங்க ஆடிஷன் நடத்துறதுக்கு. அங்கே நிறைய பேர் ஆடிஷன்ஸ்க்கு வராங்க. அதில் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோவையும் ஹீரோயினையும் தேர்ந்தெடுத்து முடிக்கிறாங்க. இதெல்லாம் முடித்த பிறகு தான் இப்போ முக்கியமாக லொக்கேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்களோட சப்ஜெக்டில் ஒரு சில இடம் கிராமத்தில் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதனால் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வில்லேஜை தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயம் ஒரு 4-5 இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒரு இடம்தான் நாகர்கோவில். முதல்ல கேரளாவில் எடுக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு கேரளா வரைக்கும் போய் தங்கி அங்கே எடுத்தால் ரொம்பவே செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்குள்ளேயே பார்க்கலான்னு சொல்லி முடிவெடுத்து தான் கடைசியாக நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்ட் சைடு எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட கேரளா நெருங்கி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா லொக்கேஷனுக்கும் போகிறாங்க. ஆனால் இவங்க கதைக்கு ஏற்ற மாதிரியான லொக்கேஷன் அமையவே இல்லை. எங்கேயுமே இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரியே தெரியல. எதுலையாவது ஏதாவது ஒரு குறை இருக்க மாதிரியே இருந்திருக்கு. கடைசியாக இவங்க முடிவு பண்ண அந்த நாகர்கோவிலுக்கும் போகிறாங்க. நாகர்கோவிலில் ஒரு வில்லேஜை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த கிராமத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த கிராமத்தை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருந்திருக்கு. என்னென்னா இவங்க அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே அந்த வில்லேஜும் அழகாக ரொம்பவே பச்சை பசைன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்திருக்கு இந்த இயற்கை காட்சிகள். இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நம்ம லொக்கேஷன் தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு தேவையான அந்த கிராமத்து காட்சிகள் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அன்னைக்கு ரூம் எடுத்துகிட்டு இவங்க தங்கிடுறாங்க. அடுத்த நாள் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இவரும் கேமராமேனும் முன்னாடியே கிளம்புறாங்க. அப்படி ஸ்ரீதரோட கண்ணில் ஒரு இடம் படுது. ஆனால் அவருக்கு தெரியல இந்த இடத்துக்கு போகிறதால இவரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அமானுஷ்ய சூறாவளியை சந்திக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. அந்த இடம் ஒரு தோப்பு மாதிரி இருந்திருக்கு. அதுக்குள்ளே ஒரு சின்ன வீடு இருந்திருக்கு. ஸ்ரீதர் கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னும் போதே இவருக்கு அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு தோப்பு, அதுக்குள்ளே ஒரு வீடுன்னு சொல்லி இவரோட கற்பனையிலேயே இதே மாதிரி ஒரு லொக்கேஷனை தான் தேடிட்டு இருந்திருக்காரு. இப்போ இவர் கண்ணில் இந்த லொக்கேஷன் பட்டதும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. கண்டிப்பாக ஷூட்டிங் இந்த வீட்டில் இந்த இடத்துல தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியல. அக்கம் பக்கம் தேடி பார்க்குறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்க எல்லா வீடுமே காலியாக இருக்குது. அந்த வீட்டை ஒட்டி பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன வீடுங்க எல்லாமே காலியாக இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, இந்த வீட்டை சுற்றி எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கேமராமேனை கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வராரு. அங்கே ஒரு கடை இருந்திருக்கு. அந்த டீ கடையில் போயிட்டு இவர் இந்த ஊரில் ஷூட்டிங் எடுக்கணும்னா யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணுன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் எதுனாலும் இந்த ஊரில் ஊர் தலைவர் பேச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஊர் தலைவரை பார்க்குறதுக்காக அவரோட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கும் போகிறாரு. ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனதுமே அவங்களும் இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீதர் தனக்கு அந்த தோப்பு வீடு இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் ஷூட்டிங்க்கு தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட ஊர் தலைவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இல்லைப்பா தம்பி, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸ்ரீதருக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் சொன்ன பணத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறோம், தயவு செஞ்சு அந்த இடத்த கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ஊர் தலைவர் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் தம்பி, அந்த இடத்த பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது, அங்கே ஒரு ஆன்மா சுற்றிட்டு இருக்கு. இதை கேட்டதும் ஸ்ரீதர் சிரிச்சிருக்காரு. உடனே ஊர் தலைவருக்கு கோவம் இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் சிட்டியிலேருந்து வந்திருக்கலாம், ஆனால் இந்த ஊருக்குன்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அவங்க அப்பா அம்மாவோட அங்கே வாழ்ந்துட்டு இருந்தா. கொஞ்ச நாளில் உடல்நல சரியில்லாமல் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்த சோகத்திலேயே அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு.
அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக இருந்த பொண்ணு தான். ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்டலாம் பேசுகிறதே நிறுத்திட்டா. தன்னை தானே ரொம்பவே தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டா. அடிக்கடி ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரி மாதிரி அந்த தோப்பு ஃபுல்லாக அவள் சுற்றி வருவா. எனக்கு தலைவலி தாங்கலை, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரொம்பவே கதறிட்டே அந்த தோப்பு ஃபுல்லாக சுற்றி வருவா. ஒரு நாள் பயங்கரமாக தலைவலிக்குதுன்னு சொல்லி செவுத்துலலாம் போய் முட்டிக்க ஆரம்பிச்சுட்டு கடைசியாக தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவளுக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு அந்த தோப்பு ஓரத்தில் தான் அவளை புதைச்சிருக்கோம். அங்கே தான் அவளோட சமாதியும் இருக்குது. அந்த பொண்ணு இறந்த பிறகும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே இரவு நேரத்தில் அந்த பெண்ணோட வாய்ஸ் கேட்டிருக்கு. என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, ஏன் என்னை பார்த்து பேசாமல் போகிறீங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக கதறி கதறி அழுகிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பயந்து தான் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லோருமே வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த தோப்பு பக்கம் பல வருஷமாக யாருமே போகல. இப்போ நீங்கள் வந்து ஷூட்டிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? நான் தானே பொறுப்பேற்றுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, அந்த இடம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஊர் தலைவரும் சொல்கிறாரு. ஸ்ரீதர் இது எல்லாத்தையும் கேட்ட பிறகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்கள் ஏன் எப்பயோ நடந்ததெல்லாம் நினச்சி இப்போ பயப்படுறீங்க? பேய் பிசாசெல்லாம் இந்த காலத்தில் எங்கே இருக்க போகுது? நீங்கள் வேறு, நீங்கள் எனக்கு வந்து பர்மிஷன் மட்டும் கொடுங்க, ரொம்ப நாள்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் ஒரே மாதத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன், எனக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் அந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ரொம்பவும் ரெக்வஸ்ட் பண்ணவும் கடைசியாக கிராம தலைவர் அதுக்காக ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் பொழுது போன நேரத்துலலாம் வந்து அங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் எதுனாலும் பகலில் மட்டும் ஷூட்டிங் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க, அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல யாருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு எனக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீதருக்கு அவர் அந்த இடத்த கொடுக்குறேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா தான் முதலாக எடுக்க போகிற அந்த படத்தில் அவர் நினச்ச மாதிரி ஒரு லொக்கேஷனில் எடுக்க போகிறாருன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. லொக்கேஷன் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் எல்லாமே ஓகேன்னு சொல்லிடுறாரு ஸ்ரீதர். இப்போ ஸ்ரீதர் அந்த இடத்துல எடுக்க வேண்டிய சீனுக்கான யூனிட் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஒரு ஏஜென்ட்க்கு ஃபோன் பண்ணி அது மூலயமா அந்த யூனிட்டை ரெடி பண்ணுறாரு. அதாவது அந்த இடத்துல நடிக்க வேண்டிய கதாபாத்திரங்கள் எல்லாரையுமே வந்து வர வைக்கிறாரு. இப்போ எல்லோரும் ஊருக்கு வந்துடுறாங்க. முதல் நாள் ஷூட்டிங் நடக்குது. அந்த தோப்பு இருக்க வீட்டுக்குள்ளே தான் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அன்னைக்கு எந்த ஒரு அமானுஷ விஷயமும் தெரியல. அன்னைக்கு எப்பயும் போல் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இரவு நேரத்தில் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. இதே மாதிரி 2வது நாளும் ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிடுது. இவங்க பொழுதோடவே, அதாவது ஒரு 3 மணி 4 மணி அளவுலேயே ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆனால் 3வது நாள், இந்த நாளில் இருந்து தான் அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அமானுஷ்ய சம்பவம் நடக்க போகுது. ஷூட்டிங் போயிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட மணி 6:30 கிட்ட நெருங்கிடுச்சு. கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துலேயும் ஷூட்டிங் போயிட்டே இருந்திருக்கு. இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோ பின்னாடி இருந்து கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஹீரோ கையெல்லாம் அடிபட்டு ரத்தமாக இருந்திருக்கு. எல்லாரும் என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் ஓடி கேட்டிருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்கிறாரு. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டதால தான் கீழே விழுந்து இப்படி அடிபடுது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கும் இப்போ வேறு வழி இல்லாமல் பேக்கப் பண்ணிவிட்டு அன்னைக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ ரெக்கவரி ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போகுது. இப்போ கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இரவு நேரத்தில் எடுத்ததால் மறுபடியும் இரவு நேரத்தில் தான் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. இப்போ சாயந்தரம் ஒரு 7 மணி 8 மணி அளவில் இந்த ஷூட்டிங்கை ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு எடுக்கிற சீன் வந்து ஹீரோயின் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள ஒரு 4-5 ரவுடிங்க வந்து தூக்கிட்டு அந்த தோப்புக்குள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கு. அப்படி ஹீரோயினை தூக்கிட்டு போகிற வழியில் தான் அந்த சமாதி இருந்திருக்கு. இந்த வீட்டில் ஏற்கனவே இறந்து போன அந்த பெண்ணோட சமாதி அங்கே தானே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமாதி இப்போ ஸ்ரீதரோட கண்ணில் படுது. ஸ்ரீதர் கேமராமேன் கிட்ட இப்போ அந்த சமாதி தெரியாமல் எப்படியாவது இந்த சீனை எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை, அந்த சமாதி கண்டிப்பாக தெரியும், ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி
கேமராமேனும் சொல்கிறாரு. ஆனாலும் கேமராமேன் சொல்கிறாரு, எடிட்டிங்கில் நான் அந்த சமாதி தெரியாமல் தூக்கிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்ரீதர் இந்த விஷயத்தை கேட்கவே இல்லை. இல்லை இல்லை, நான் நினச்ச மாதிரி தான் இந்த சீன் வரணும், இது வந்து கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீன், அதனால் கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி தான் இருக்கணும், இந்த சமாதி இங்கே இருந்தால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், யாராவது ஆள் வச்சு இதை இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த யூனிட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சமாதியை இடிக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே தவறான விஷயம் இல்லையா, இதை எப்படி இவர் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கேமராமேன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் ஸ்ரீதர் கேட்குறதாவே இல்லை. இல்லை இல்லை, இந்த சீனுக்கு இதான் கரெக்டாக இருக்கும், முதல்ல அந்த சமாதியை இடிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சமாதியை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இடிக்க ஆரம்பிக்கும் போது பயங்கரமான காற்று அடிக்க ஆரம்பிக்குது. இடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு சில பொருட்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை புதைக்கும் போது அந்த பொண்ணை யூஸ் பண்ண பொருள் எல்லாம் சேர்த்து தான் இந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணோட போட்டு புதைச்சிருப்பாங்க. அதனால் அந்த பொருட்கள் எல்லாமே இப்போ வெளியே இந்த சமாதியை இடித்ததும் வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு வழியாக சமாதியை இடித்து முடிக்கிறாங்க. அந்த நிமிஷம் அந்த இடத்துல அடித்த பயங்கரமான காற்று டக்குன்னு நின்றுடுது. அந்த இடமே ரொம்ப அமைதியாயிடுது. இப்போ இவங்க நினச்ச மாதிரியே அங்கே எடுக்க வேண்டிய அந்த சீனெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ நினச்ச மாதிரியே அந்த இடத்துல எடுக்க வேண்டிய எல்லா ஷார்ட்ஸுமே ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ எடுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேமராமேனும் டைரக்டரும் உட்காந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. இவங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் வெளியே அந்த தோப்புக்கிட்டேயும் எடுத்த எல்லா வீடியோலேயும் ஒரு உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அதாவது இவங்க பக்கத்துலேயே அந்த உருவம் நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. அங்கங்கே இவங்க நிற்க வச்ச அந்த ஆட்கள் பின்னாடி ஒரு கருப்பாக ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டுருக்கிறத இவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இதை பார்த்ததும் 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக். முக்கியமாக பேய் பிசாசெல்லாம் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஸ்ரீதருக்கு இது பெரிய அதிர்ச்சி. இப்போ ஒரு யூனிட்டில் நடிக்கிறாங்க அப்படின்னா இத்தனை ஆட்கள் தான் இங்கெங்கே நிற்கணும், இந்த இடத்துல இவங்க பேசணும், இந்த இடத்துல இவங்க நடிக்கணுன்றத அவங்க எழுதி கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க இரவு நேரத்தில் எடுத்த எல்லா வீடியோலேயும் பின்னாடி ஒரு ஆன்மா நிற்கிறத இவங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்போ கேமராமேன் ஸ்ரீதரை பார்த்து ஒரே விஷயந்தான் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரியில்லை, இந்த விஷயத்த இப்படியே நம்ம மறைச்சிடுவோம், இது யூனிட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், அதனால் நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம இப்போவே சென்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஸ்ரீதரும் ஒரு முடிவெடுக்கிறாரு. ஆமாம், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளோட ஆசைக்காக இவங்க எல்லாரையோடைய உயிரையும் பணைய வச்சு இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குதுன்னு சொல்லியும் அதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஸ்பாட் கிடச்சா போதும்னு ஒரு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டோம். இனிமேலும் இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்க ஊர் தலைவரை போய் பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவரும் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு நான் சொல்லிட்டேன், அதனால் இதை பற்றிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறது ஆபத்துன்னு சொல்லியும் நீங்கள் தான் அங்கே போவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த ஆன்மாவை பார்த்ததா சொல்கிறீங்க, நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த பெண்ணோட ஆன்மா அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் கேட்கவே இல்லை. சரி, இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம், உங்கள் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள் உடனடியாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் அந்த இடத்துல இருந்து சென்னைக்கு வரலான்னு முடிவெடுக்கிறாங்க. சென்னைக்கு வராங்க. ஒரு வழியாக சென்னைக்கு வந்துட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஸ்ரீதர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியல, அவர் அங்கே அந்த ஆன்மாவோட சமாதியை இடித்து மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸ்ரீதர் அன்றைக்கி இரவு அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அழுக குரல் ஒன்று அவருக்கு கேட்டிருக்கு. ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்கு. இதை கேட்டதும் இவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. என்னடா இது, யாரோ ஒரு பொண்ணு பயங்கரமாக அழுகிற மாதிரி இருக்கே, எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்காரு. அவங்க மனைவி, அவரோட குழந்தை எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. வெளியே பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த குரல் விடாமல் அவருக்கு கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இவருக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட தலையை 2 கையால் பிடிச்சிக்கிட்டு தயவு செஞ்சு அழாதீங்க அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காரு. இவர் கத்துற சத்தத்தை கேட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எழுந்து என்னாச்சுங்க, ஏங்க கத்துறீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் இப்போ நம்ம ஏதாவது சொன்னால் இவங்க எல்லாரும் பயந்துருவாங்கன்னு சொல்லி, இல்லை ஒரு கெட்ட கனவு அதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. ஆனால் அன்னையிலேருந்தே
இந்த அழுக குரல் அடிக்கடி ஸ்ரீதருக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதை தன்னோட ஃப்ரெண்டான கேமராமேன் கிட்ட சொல்கிறாரு. எனக்கு ஒரு பொண்ணோட அழுக குரல் கேட்டுகிட்டே இருக்குது, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கேமரா வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த உருவம் அடிக்கடி என் கண்ணுக்கு தெரிஞ்சு மறையுது. அது என்னை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குற மாதிரியே எனக்குள்ளே தோணுது. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுது. நான் அந்த இடத்துக்கு போய் தேவையில்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையை என் கையோடு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லி பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருக்குது. நடுவில் ஷூட்டிங்க்கான வேலைகள் ஆரம்பிக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது தடங்களாகி நின்றுடுது. இப்படியே இவர் கையில் இருந்த கேஷும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. நிறைய கடன் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி மாட்டிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் எடுக்க வேண்டிய அந்த படமும் முடிக்க முடியாமலே போகுது. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் அதிகமாகுது. இவர்கிட்ட அதுக்கு மேலே செலவு செய்ய காசும் கிடையாது. இதுக்கிடையில் இவருக்கு பயங்கரமான தலைவலி. அதாவது அந்த பெண் ஒரு தலைவலி இறந்தான்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு தலைவலி இவருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இவர் இந்த தலைவலி தாங்கிக்க முடியாமல் நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனாலும் இந்த தலைவலி அவரை விடுறதாவே இல்லை. அதே மாதிரி இவர் கண்ணுக்கு அடிக்கடி அந்த பெண்ணோட உருவம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் விடிய காலையில் கேமராமேனுக்கு ஒரு ஃபோன் வருது. அவர் அதை அட்டன் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஃபோனில் பேசினது ஸ்ரீதரோட மனைவி தான். தன்னோட கணவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு கேமராமேன். தீராத தலைவலியால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் விளையாட்டாக எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் அவரோட வாழ்க்கையில் எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு லெசன். இவரோட இறப்பு இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. யூனிட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. கேமராமேன் அதுக்கப்புறமா தான் யூனிட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு இடத்துல போய் நடிச்சுட்டு வந்ததை இப்போ நினச்சாலும் சிவகுமாருக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குமா. இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட சிவகுமாருக்கு நன்றி சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். ஒரு விஷயத்தை பெரியவங்க செய்யாத அப்படின்னு சொன்னால் அதை வேணும்னே செஞ்சு பார்க்குறது ரொம்ப தவறான விஷயம். அப்படி அவங்க சொல்கிறத கேட்காம செய்கிற ஒரு விஷயத்துக்கான பின்விளைவுகளையும் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக் போடும் போதும் நம்ம சேனல் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து நானும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். மீண்டும் இதே போன்ற ஒரு அமானுஷ நிகழ்வுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.